சூடித்தந்த சுடற்கொடியே என்னப்பா இது பி ஃபார் பனானா ட்ரீ தான தாத்தா? ஆமாப்பா ஆமா. இந்த ட்ரீ எதுக்கு தாத்தா இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க? கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? கட்டி போட்டு வைக்கலப்பா. ஆமா ஆமா கட்டி தான் வச்சிருக்காங்க, கட்டி தான் வச்சிருக்காங்க. எதுக்கு தாத்தா? அது கல்யாண வீட்ல எல்லாம் வாழை மரம் கட்டுவாங்க தானே. அது எதுக்கு தாத்தா? எதுக்கு எதுக்குன்னா கட்டளை கீழே விழுந்துரும்லடா கண்ணு. ஆமா, கட்டலனா கீழ விழுந்துரும். அதான் அதனாலதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு தாத்தா. என்னடா கண்ணு? இந்த ட்ரீ கார்டன்ல தான் இருக்கணும், மண்ணுக்குள்ள. எதுக்கு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க? அதானே சொன்னதை சரின்னு காட்டுட்டியோன்னு பார்த்தேன். சொல்லுங்க தாத்தா. அதாவதுடா கண்ணு, கல்யாண வீட்டுல இந்த மாதிரி வாழை மரம் எல்லாம் எதுக்கு கட்டுறாங்கன்னா, அவங்க கல்யாணம் முடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட சந்ததிகள் வாழையடி வாழையா அப்படியே தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வரணுங்கிறதுக்காகத்தான் வாழை மரம் கட்டுறாங்க. ஓஹோ தாத்தா, அப்படினா என்னது? அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னதுன்னா, அப்படின்னா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அதுடா கண்ணா, அது அது வாழை மரம் நல்லா பெருசா வளர்ந்துருக்கா, ஆமா ஆமா. அது மாதிரி குடும்பமும் நல்லா பெருசா வளரணும். ஓஹோ சரிங்க தாத்தா. தாத்தா தாத்தா, இப்ப என்ன? அப்படினா பனானா ட்ரீயை விட பி ஃபார் பாம் ட்ரீ ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ட்ரீயை தானே கொண்டு வந்து இங்க கட்டணும். எப்படி நான் இந்த குட்டி பிள்ளைக்கு சொல்லி புரிய வைப்பேன்? சந்ததின்னா தெரியாது, வாழையடி வாழையா வம்சம் வளரணும்னா புரியாது. இந்த மரத்தை விட அந்த மரம் தான் பெருசுன்னு கேக்குறானே, என்னடா சொல்றது? தாத்தா, என்னப்பா? அந்த மரம் பெரிய மரமா இருக்குமே தாத்தா, அதை தானே இங்க கொண்டு வந்து கட்டணும். ஆமா, அதைத்தான் கொண்டு வந்து கட்டி இருக்கணும். ஆனா இந்த மரம் கட்டுறதுதான் வழக்கம். அதை நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எப்படி சொன்னாலும் தம்பி புரிஞ்சுக்கிடுவான். புரிஞ்சுக்கிடுவானா? அதான் சொல்றேன், உனக்கு புரிய மாட்டேங்குதே. இதுக்கு மேல உனக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெரியலையப்பா. என்ன? வாங்கம்மா, வர்றவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க 2 பேரும். சரிதான், தாத்தாவையும் பேரனையும் பார்த்தா அப்படி தெரியலையே. பேரன் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி முடியல. வாழை மரம் எதுக்கு தாத்தா இங்க கொண்டு வந்து கட்டியிருக்காங்கன்னு கேக்குறான். அது வேற ஒண்ணும் இல்லடா கண்ணு, வம்சம் வாழையடி வாழையா விருத்தி அடையணுங்கிறதுக்காக தான். சரிங்க பாட்டி. அப்படின்னா என்னது பாட்டி? என்னன்னு அதைத்தான் புரிய வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா உங்களை ஐயர் கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டாரா? இப்பதான் வேணுங்கிறதையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டுட்டாரா? ஆமாம்மா, உங்களையும் வெண்ணிலாவோட அத்தையும் வர சொன்னாரு. நீங்க அவங்களையும் கூட்டிட்டு போயிருங்கம்மா. சரி எந்த போறேன். என்னப்பா? மாப்பிள்ள பேர பிள்ளைக்கு ஒரு பெரிய டவுட்டு. என்னாச்சு மாமா? இந்த வாழை மரத்தை இங்க என்னத்துக்கு கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. வாழையடி வாழையா சந்ததி விருத்தி அடையணுங்கிறதுக்காகன்னு சொல்லி பார்த்தாச்சு. குட்டி பிள்ளைக்கு அது புரியல, அதுக்கு மேல எப்படி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. மாப்பிள்ள, இந்த மரம் மாதிரி நல்லா பெருசா குடும்பம் வளரணும், அதனாலதான் இப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப இதை விட பெரிய மரம் தானே பனைமரம், அதையும் கொண்டு வந்து கட்டலன்னு கேக்குறான். அச்சச்சோ. அப்பா, நம்ம ஒரு நாளைக்கு கார்ல போகும்போது பார்த்தோம்லப்பா, பெரிய பி ஃபார் பாம் ட்ரீ. அதுதானப்பா பெருசு, அதை தானே இங்க கொண்டு வந்து கட்டி போடணும். அதுடா குட்டி, மத்த எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மரத்துக்கு இருக்கு. அதனாலதான் கல்யாண வீட்டுல புது வீட்டுல எல்லாம் இந்த மரத்தை கட்டுறாங்க. என்னதுப்பா சிறப்பு? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த மரம் நல்லா பெருசா வளர்ந்து நிக்கும் போது இதுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி வாழை மரம் தன்னால வந்துருமா. அதுக்கு தான் வாழை அடி வாழைன்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு செடி எப்படி வளரும்? இந்த விதை போடணும். அப்படி எதுவும் இல்லாம ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி வாழை மரம் தன்னால வளருமா. அதுக்காக தான் அது மாதிரியே நம்ம குடும்பமும் வளரணுங்கிறதுக்காக இந்த மரத்தை கட்டுறாங்க விசேஷ வீட்டுல. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சா? புரியல தாத்தா. அப்பா, தம்பிக்கு புரியவே மாட்டேங்குது.
அது வேற ஒண்ணும் இல்லடா கண்ணுக்குட்டி. உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. எந்த இலையில சாப்பிடுறாங்க? பனானா ட்ரீல தான். அப்படி சாப்பாடு நடந்துட்டு இருக்கும்போது சாப்பிடுறவங்களுக்கு இலை பத்தாக்குறையா போச்சுன்னா வெளியே வந்து இந்த வாழை மரத்துல இருக்கிற இலையை வெட்டி உள்ள கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓஹோ. தம்பிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த மரத்தை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுவே வேற மரத்தை கொண்டு வந்து கட்டி வச்சிருந்தாங்கன்னா திடீர்னு சாப்பாட்டுக்கு இலை தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்க முடியுமா? முடியாதுப்பா, முடியாது. அதுக்கு தாண்டா செல்லம். ஓஹோ. குட்டி பிள்ளை சரி வாங்க, இங்க வாங்க, பாட்டி கூட வாங்க, நம்ம உள்ள போவோம். தம்பி தாத்தா கூட இருக்கான். வாங்க போய் அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. சரிங்க பாட்டி, சரி. மாமா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். குட்டி பிள்ளைய பாத்துக்கிற பெரிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட நீங்க வேற மாப்பிள்ள, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பார்த்தேன் மாமா, பார்த்தேன். என்னாலயே அவனை விட்டுட்டு இருக்க முடியல, அவனாலயும் என்னைய விட்டுட்டு இருக்க முடியல. சரிங்க மாமா. இருந்தாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது உங்க பொண்ணையே கட்டி கொடுக்குற இந்த இடத்துல. இருக்கட்டும் மாப்பிள்ள, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே. போங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கல்யாண மாப்பிள்ள இப்படி எதுக்கு வெளியே வர்றீங்க? சரிங்க மாமா, வாங்க உள்ள போலாம். நான் வர்றவங்களை எல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்க உள்ள போங்க. சரிங்க மாமா. வாங்க வாங்க சார், வணக்கம். வாங்க உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. வந்துட்டேன் சார், வந்துட்டேன். சாமி போதுமா, இன்னும் வேற எதுவும் வேணுமா? ஏம்மா, யாராவது ஒரு பெரிய ஆளு இங்க மேடைக்கு பக்கத்திலே இருங்கம்மா. நான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரிங்க சாமி, நான் இங்க பக்கத்துல நிக்கிறேன். இந்த வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு வாசல்ல ஆள் இருக்காங்களான்னு பார்க்க போனேன், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இங்கே நிக்கிறேன். நான் ஒண்ணுக்காக கத்தி கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்குமா? இந்த சத்தத்துல கேட்கவும் மாட்டேங்குது யாருக்கும் நான் கூப்பிடுறது. சரி வருத்தப்படாதீங்க, நான் இங்கே நிக்கிறேன். தாத்தா, என்னப்பா? உங்களுக்கு சுடலையா? என்னது சுடலையா? டீ எரியுதுல தாத்தா, பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு சுட போகுது தாத்தா, தள்ளி உட்காருங்க. அதுவாடா கண்ணா, பழகி போச்சு தாத்தாவுக்கு. தாத்தா ரொம்ப கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்து பழக்கம் நல்லா இருக்கு. சுற்றும் தாத்தா, தள்ளி உட்கார்ந்துக்கோங்க. சரியா கண்ணு, சரி. பாட்டி, என்னையா கண்ணு? எதுக்கு பாட்டி இங்க கொண்டு வந்து டீ எரிச்சிட்டு இருக்காங்க? அது அப்படி சொல்லக்கூடாது, ஓமகுண்டம். அப்படின்னா நீ கேட்குற வேலைக்கு பதில் சொல்றதுக்கே நான் 10 தரம் சாப்பிடணும் போலயே. அந்த கட்டி வச்சிருக்காங்கல்லப்பா, கல்லெல்லாம் வச்சு அதுக்குள்ள வச்சு எரிக்கிறாங்கல்ல, அது நல்லா சேஃபாக தான் இருக்கும். அது இதுக்கு பேரு ஹோமம், சும்மா தீன்னு சொல்லக்கூடாது. அது சாமி. அந்த சாமியை சாட்சியாக வச்சு தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் உன் டார்லிங்குக்கும் நிலா ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் முடிக்க போகிறாங்க. ஓஹோ, சுற்றுறாதா? சுடத்தான் செய்யும். சுற்றாம நம்ம தான் பார்த்து பத்திரமா தள்ளி உக்காந்துக்கிடணும். ஓஹோ, சரிங்க பாட்டி. உன்னையெல்லாம் உங்க அப்பா எப்படித்தான் சமாளிக்கிறானோ தினமும் ராத்திரி தூங்கும்போது. ஒரு நாள் பொழுதுக்கு உன்னை கட்டி மாய்க்க முன்னாடி எனக்கு உசுரே போகுது. உசுரே எங்க போகுது பாட்டி? ஆத்தாடி ஆத்தே, வாங்க. வர்றவங்களையெல்லாம் வாங்கன்னு கூப்பிடணுமியா கண்ணு? வாங்க. வெறும் கையை வச்சு தொடக்கூடாதுன்னே, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. இருக்கட்டுங்க. நான் அந்த முடியத்தான் ஒதுக்கி விடுறேன். அது என்னது இப்படி முன்னாடி முகத்துல வந்து உழுகுற மாதிரி எடுத்து விட்டுருக்கீங்க? அது ஸ்டைலுடா. அது ஸ்டைலு தானே. களியா போதும்டா, நல்லா தான் இருக்கு. கண்ணில் உளுந்துரும் சுக்கி, அப்புறம் கண்ணை கசக்கிக்கிட்டு இருப்ப. இல்ல ஓகேவா தான் இருக்கு. இப்போ ஓகேவா தான் இருக்கும். அங்க ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி போய் உட்காரும் போது கஷ்டமாவில் இருக்கும். பக்கத்துக்கு ஒரு ஆளா 2 பேரும் நில்லுங்கடா, கட்சி வச்சுக்கிட்டு. நின்றுவோம் சுக்கி, அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? சரி மலரு, அப்ப நான் கிளம்பட்டுமா இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமாப்பா? அடுத்து எதுவும் சாரி கொடுத்து விடுவாங்களா? நான் எதுவும் மாற்றி விடணுமா? இல்லக்கா, அவ்வளவுதான். இதுதான் முகூர்த்தப்பட்டு. பரிசமெல்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. அதான் கேட்குறேன். பரிசப்பட்டு முதல்ல கட்டியிருப்பீங்க, அப்புறம் முகூர்த்தப்பட்டு தனியாக கொடுத்து விடுவாங்க. அந்த நேரத்தில் அவசரமாக மாத்துறதுக்கு ஒத்தால முடியாது. அதான் கேட்குறேன், இருக்கணுமா என்னன்னு. பரிசு முடிஞ்சிருச்சுன்னா சரிதான், தேவைப்படாதுக்கா. உங்களுக்கு வேலை இருந்தால் கிளம்புங்க. அப்படின்னா மேக்கப் பாக்ஸ் இங்கே வச்சுட்டு வேணா போகட்டுமா? டச்சப் பண்ணிக்கிறியா? உங்களுக்கு தேவைப்படாதாக்கா? பக்கத்து வீடு தானே, கல்யாணம் முடிஞ்சதும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. எனக்கு இன்னைக்கு வேற மேக்கப்லாம் இல்லை. அப்படின்னா இங்கேயே வச்சுட்டு போங்கக்கா. ஆமாக்கா, இங்கேயே வச்சுட்டு போங்க. 2 பொண்ணுங்க இருக்காங்க, எப்படியும் தேவைப்படும். சரி, அப்படின்னா இந்தாங்க. சுக்கி, எங்க வைக்க?
அங்கன வை, இதெல்லாம கேட்கணும். சரி மலரு, அப்ப நான் போயிட்டு வரட்டா? எதுவும்னா உடனே கால் பண்ணு, வந்துடுறேன். அக்கா கல்யாணத்துக்கு நீங்க வரலையா? போயிட்டு புடவை மாத்திட்டு வரேம்மா. அப்புறம் என்னமோ வீட்லயே இருந்துக்கிட போற மாதிரி எதுனா ஃபோன் பண்ணுங்கிறீங்க. இல்ல, போயிட்டு புடவை மாத்திட்டு வரதுக்குள்ள எதுவும் தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுன்னு சொன்னேன். சரிங்க அக்கா, சரி சரி. அப்படி சீக்கிரமா போய் புடவை மாத்திட்டு வாங்க. எடுத்துட்டு வந்திருந்தா இங்கேயே கட்டிக்கலாம்ல. இல்ல மலரு, வீட்ல நம்ம இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்தா தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும், எனக்கு நிம்மதியா இருக்கும். போய் பார்த்துட்டு புடவைய கட்டிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படின்னா சரிக்கா, போயிட்டு வாங்க. சரி, எதுனா உடனே கால் பண்ணு, வந்துடுவேன். காளியா, அக்காவை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறியா? நானே ஸ்கூட்டியில தான் வந்தேன், நான் போயிடுறேன். அப்படியாக்கா, சரி சரி. அப்போ போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சுக்கி, அந்த மாலை அதை எடுத்துட்டு வந்துடட்டா? போட்டுக்கிறியா? காளியா, ஐயர் கூப்பிடும் போது அப்படியே போட்டுட்டு போலாம்டா. சரியா? அப்படி செய்யலாமா? செய்யலாம். படபடன்னு இருக்காது என்ன, கொஞ்சம் ரிலாக்ஸாவே இரு. நான்லாம் நல்லா ரிலாக்ஸாக தான் இருக்கேன். அம்மா, என் பிள்ளைய பாத்தியா? சுக்கி, அவன் அப்பாவை விட்டுட்டு நகரவே மாட்டேங்கிறான். அந்த பக்கம் இந்த பக்கம். நான் கூட கூப்பிட்டு பார்த்தேன், வாரையா அம்மாவை பார்க்க போமான்னு. நீங்க போங்க மாமா, நான் வாரேன்ட்டான். 2 பேரும் நல்லா செட் ஆயிட்டாங்கடா. நான் அவன் என்னைய தேடுவான்னு நினைச்சா என்னைய கொஞ்சம் கூட தேட மாட்டேங்கிறான் பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும், இவர் எதுக்கு மூஞ்ச இன்னும் உம்முனே வச்சிருக்காருன்னு கேளு. ஏன் ராஜு, எதுக்கு இப்படியே இருக்க? கொஞ்சமாவது சந்தோஷமா இருடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுக்கி. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பிரச்சனை உனக்கு? அன்னைக்கு முகத்தை தூக்கி உம்முன்னு வச்சிருந்த, எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்தி உன்னை நார்மல் ஆக்கணும். இப்போ இன்னைக்கு காலையில இருந்து மறுபடியும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்க. நேற்று மத்தியானம் மாப்பிள்ளை வீட்டில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே இங்கே மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அது இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப நீ ஒரு மாதிரியாவே இருக்க. இல்லை சுக்கி, இப்போ கல்யாணம் முடிஞ்சதும் நீ நேராக சார் வீட்டுக்கு தானே போவ? ஆமாம், சார் வீட்டுக்கு தான் போவா. காளியா, இருடா, நீ சொல்லு ராஜு. அப்புறம் இனிமேல் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவ? அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சிருக்கியா? ஆமாம், நம்ம எப்போவும் நைட்டு தூக்கம் வர்ற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் தான் தூங்க போவோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். இனிமே நான் உங்கள் வீட்டுக்கு வந்தா நீ அங்கே இருக்க மாட்டேல சுக்கி. டேய், பேசாம சுக்கி கூட ஒன்னையும் சேர்த்து கேஎஸ்ஆருக்கு கட்டி கொடுத்துருவோமா? ஏன்டா? பிறகு அவன் பேசுறது அப்படித்தான் இருக்கு. அவனே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான், நீ வேற ஒரு பக்கம். உனக்கு என்ன, நீ சார்கிட்ட தான் வேலை பார்க்குற. சும்மா 108 தரம் போக வர நீ வேலை பார்த்துருவ. நான் அப்படியா? ராஜு, சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாத. நம்ம சுக்கி எங்க வெளிநாட்டிலேயே கட்டி கொடுக்க போறோம்? பக்கத்து ஏரியா, வண்டி எடுத்தனா ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ சுக்கி வீட்டில் போய் நின்றுலாம். இல்லையா, வா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஜாக்கிங் போகிற மாதிரி ஒரே ஓட்டம். சுக்கி வீட்டில் போய் தான் நிற்கணும். அப்படியே அவளை பார்த்துட்டு அவங்க வீட்லேயே ஒரு காப்பியும் குடிச்சிட்டு திரும்ப ஒரே ஓட்டம் நம்ம வீட்டில் வந்து தான் நிற்கணும். எப்படி? எப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? நீ இன்னமே காலையில் தூங்கி எந்திரிச்சு இவளை பார்க்க முடியாதுன்னு தானே வருத்தப்படுற. அதுக்கு தான் ஐடியா கொடுக்குறேன். நீயும் ஐடியாவும் போவன்ல. சரி ராஜு, நீ சொல்லு, என்ன செய்யலாம்? என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல சுக்கி. என்னைக்கா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி போய் தானே ஆகணும். தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு? டே, நான் உங்ககிட்ட பேசல, நீ வாய மூடு. இப்ப இந்த பக்கத்து ஏரியாவில் கட்டி கொடுக்கறதுக்கு மும்பிட்டு பேசுறியே, அந்த திருநெல்வேலி மாப்பிள்ளைக்கு என்னை கட்டி வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அத கேளு. அப்படியே சீன் போட்டுக்கிட்டே தெரியுமா? சீன் போட்டுக்கிட்டே தெரியுறனா? இங்க பாரு, கொமட்டோட சேர்த்து ஒரு குத்து குத்திடுவேன், மரியாதையை ஓடி போயிரு. நீ சொல்லு ராஜு, திருநெல்வேலி மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி கொடுத்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அப்பவும் இப்படித்தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நான் இத்தனை வருஷம் வெளிநாட்டுல இருந்தப்ப என்ன பண்ண? அது உனக்கு ஒரு பெயின், எனக்கு ஒரு பெயின். அதனால அது பெருசாக தெரியல. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடாம இருந்தாலே நல்லதுங்கிற நிலமையில நான் இருந்தேன். அதனால அப்படியே எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். சமாளிக்கவே முடியலைன்னு தோணுனப்போ தான் உன்னைய வர வச்சேன். ராஸ்கல் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். ஒரு பிளானும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. சும்மா என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பான். சரி ராஜு, அப்படின்னா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவோமா? ஏய், வாய மூடு. அப்புறம் நீ இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா நான் எப்படி நிம்மதியாக கல்யாணம் பண்ணிட்டு போவேன்? ஏன் அமெரிக்காவுக்கு போற? இந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு தானே போற? இல்லடா, இருந்தாலும் நீ வேற வீட்டில் நான் வேற வீட்டில் நினச்சா உடனே பார்த்துக்கிட முடியாது. எப்படியும் நீ கிளம்பி வரணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும், நான் கிளம்பி வரணும்னாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத சுக்கி. இங்கே பாரு, காலையில் நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? ஒரு 5:30 இல்லைன்னா 5. அப்போ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் எந்திரிச்சு வந்து உன் வீட்டு வாசலில் நின்றுறேன். அவ்வளவுதான். நான் என்னமோ இருக்காக்கும். இதைத்தான் நானும் சொன்னேன். அப்போ என்கிட்ட பாஞ்சான்.
அப்புறம் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துரு சரியா? பொழுதுக்கும்லாம் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. சாயங்காலம் வரைக்கும் நீ ஸ்கூலில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வேணா நீ கேஎஸ்ஆர் கூட இருந்துக்கோ. அவ்வளவுதானே, விடு. உனக்கு விஷயம் தெரியாதா ராஜு? கேஎஸ்ஆர் சென்னைக்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஆக போறாரு. என்னது? ஆமா, சுக்கியை தேடி தான் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்ல போய் தான் மதுரைக்கு வந்திருக்காரு. அதான் சுக்கியை கண்டுபிடிச்சு இந்த கல்யாணமும் பண்ண போறாரு. அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிட்டாருன்னா சுக்கியை கூட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு மறுபடியும் சென்னைக்கே போயிடுவாரு. அங்க அவ்வளவு பெரிய அரண்மனையில இருந்துட்டு இங்கே ஒரு சின்ன அரண்மனையில இருக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? மேலும் அவரோட மெயின் பிசினஸ் எல்லாமே அங்கதானே இருக்கு. கேஎஸ்ஆர் அங்கதான் போறாராம். நானும் கூட போறேன். சுக்கி என்ன சுக்கி இப்படி சொல்றான்? அப்பா மதுரை ஸ்கூலை பார்த்து கிடட்டும், நீயும் பேசாம சென்னைக்கு வந்துரு. ஆஹா, அங்கெல்லாம் இந்த மாதிரி பக்கத்து வீடெல்லாம் அமையாது. அதுவும் இல்லாம நினைச்ச உடனே எல்லாம் சென்னையில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. நம்ம மதுரை மாதிரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிடா, அழாத, அவன் சும்மா தான் சொல்றான். சென்னைக்கெல்லாம் போல, இங்கதான் இருக்க போறோம். டேய் எமோஷனல் ஃபூல், ஏன் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இப்படியே அழுகுற இல்லைன்னா கோவப்படுற? அவனே டென்ஷன்ல இருக்கும்போது நீ ஏன்டா அவனை மேல மேல டென்ஷன் படுத்துற? அப்புறம் என்ன சுக்கி, உனக்கே இத்தனை வருஷம் காத்திருந்து இன்னைக்குதான் உன் காதல் கை கூட போகுது. இவன் சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நீ எவ்வளவு வருத்தப்படுவ? ஒரு 2 நாள்ல சரியாயிருவான்டா. 2 நாள்ல சரியாகிறது இருக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான்னா போட்டோ வீடியோல எல்லாம் இந்த மூஞ்சி தானே பதிவாயிருக்கும். நாளைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குமா சொல்லு? சின்ன பிள்ளையாடா நீ? அந்த போன் வந்துருச்சு. ஷோ, இவர் வேற. யாரா கால் பண்ணியிருக்கா? தனியா போய் பேசுறான். சார் ராஜு, நீங்க டைம் கேட்டு ஒரு வாரத்துக்கு மேலாச்சு, இன்னமும் எனக்கு நீங்க எந்த ரிப்ளையும் கொடுக்கல. சார் சார் அதான் நான் சொன்னேன்ல சார், ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். அப்புறமா எப்ப சொல்லுவீங்க ராஜு? எங்க வீட்டுல கேட்டுட்டே இருக்காங்க, பொண்ணு பார்க்க போனீங்க, என்னாச்சுன்னு. நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு? சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொஞ்சம். நான் என் சைட்ல இருந்து உங்களுக்கு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்னடா காளியா? இரு சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கிறுக்கா கரெக்டா இருக்கா? இருக்குதே. அப்படியே குத்திரவாடா. குத்திருங்கத்தே. என்னதான் பியூட்டி பார்லர்ல இருந்து வந்து மேக்கப் பண்ணாலும் தலை நிறைய இப்படி பூ வைக்கும் போது தான் அழகு கூடுது. அந்த பிள்ளைங்க என்னமோ குட்டி குட்டியா மூக்குத்தி பூ மாதிரி கொண்டு வந்து சுத்தி விட்டு போயிருதுங்க. அதான் ஃபேஷன். என்னத்த பேசணும். இப்பதான் நல்லா அம்சமா இருக்கு. மாலையும் போட்டாச்சு, பூ வச்சாச்சு, எல்லாம் சரியா. கையில ஒரு கட்சி வச்சுக்கிறியாடா? வச்சிருக்கேன் தே. வெண்ணிலா, திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேம். நீ எம்கே சாரை பத்தி சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. சும்மா பீலா விடுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க. சும்மா சொன்னனா? நிஜமாதான் மேம். நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு அப்ப சொன்னேன்ல, அது உண்மைதான். அதானப்பா, இப்பதான் புரியுது எனக்கு. அப்போ இனிமேல் நான் உனக்கு லீடர் கிடையாது, நீ தான் ஆபீஸ்க்கே லீடர், எம்கே சாருக்கும் சேர்த்து. சாரோட குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப பெரிய கோடீஸ்வர குடும்பமா? அப்படியா? ஆமா, ரொம்ப வசதியானவங்க. வெண்ணிலா ரொம்ப லக்கி கேர்ள் பாட்டி. ஆமா, என் மருமக லக்கி கேர்ள் தான். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா மேம்? எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க வெளியே உட்காந்துருக்காங்க. நான் தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி உட்காருங்க மேம். நீ மேம்லாம் கூப்பிட வேண்டாம் வெண்ணிலா, நீ தான் எனக்கு மேம். அப்படியெல்லாம் இல்ல. நிலா, அப்பா ரெடி ஆயிட்டியாடா? நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. நீங்க எதுக்கு அங்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்க? உட்காரலாம்ல ஒரு இடத்துல. அதான் மெல்ல மெல்ல நடக்கலான்னு எப்பவோ சொல்லிட்டாங்கல்லம்மா. எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது? அதுவும் என் பொண்ணு கல்யாணத்துல நான் 4 பேரையாவது வாங்கன்னு கூப்பிடலன்னா எப்படி? அதான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். துணைக்கு வர்றதுக்கு பேரன் வேற இருக்காரு, எனக்கு என்ன கவலை. உங்க கூட நல்லா ஒட்டிக்கிட்டானாப்பா? ஆமா, நாங்க தான் எப்பவோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமே. இப்போ எங்கப்பா இருக்கான் குட்டி பிள்ளை? எம்மா, அவனுக்கு வர்ற சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியல. நாங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன, அது என்ன, இது எப்படி, அது எப்படி, இது எதுக்கு வச்சிருக்காங்க, அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ஒரே கேள்வி மேல கேள்விதான். ஆமாப்பா, எம்கே கூட சொல்லுவாரு அவனுக்கு பதில் சொல்லியே முடியாது அப்படின்னு. அப்படித்தானே இருக்கு. சரி வெண்ணிலா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஓகே மேம். எப்பா, இவங்க எங்களோட டீம் லீடர். பார்த்தேன், வரவுமே பார்த்தேன். நிறைய பேர் உங்க ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க. அப்ப இந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசுனது. சரிங்கப்பா. அம்மாடி, சந்தோஷமா இருக்கியாடா? ஆமாப்பா, நீங்க? எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குல்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஆமாடா இருக்கு. அடுத்த வருஷமே சீக்கிரம் ஒரு பேரனா பேத்தியா பெத்து உங்க அப்பா கையில கொடுத்துரு, அவர் பாட்டுக்கு இருப்பாரு. உங்க அக்காவால பட்ட காயத்துக்கு நீதாம்மா அந்த குடும்பத்துக்கு மறந்தா இருக்கணும். இதனால அனுசரிச்சு போ, சரியா? சரிங்கப்பா. அக்காவும் தங்கச்சியும் எல்லா விஷயத்திலயும் ஒத்துமையா இருங்க.
சரிங்கப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அத்தையும் நல்லா பாத்துக்கங்க, பிள்ளையும் நல்லா பாத்துக்கங்க, அவங்க வீட்டுக்காரரையும் நல்லா பாத்துக்கங்க. மொத்தத்துல குடும்பத்தோட பொறுப்பை கட்டி காப்பாத்துங்க. யாரும் ஒரு குறை உன் மேல சொல்லிடக்கூடாது, சரியாடா? ம் சரிங்கப்பா. ஏப்பா நீங்க தனியாலப்பா இருப்பீங்க என்ன மேலு? அடே, ஒரே தெருவுல தானடா நம்ம வீடு இருக்கு, மறந்துட்டியா நீ அத? இல்லப்பா, இருந்தாலும் நீங்க தனியா எல்லா வேலையும் பார்க்கணும். இவ்வளவு நாள்னா நான் இருந்தேன், சமைச்சு வச்சுட்டு ஆபீஸ் போவேன். ஆமா, நான் தனியா சமைச்சுக்கிறேன், நினைச்சா உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறேன். என்ன அப்பாவுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டியா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் போடுவேன். அப்புறம் என்ன, நீ வாக்கப்பட்டு போற வீடு என் மக வீடுங்கிறத விட என் ஃப்ரெண்டு வீடு. நான் நினைச்சா எப்போ வேணாலும் வந்துக்கிடுவேன். ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான்ப்பா, உங்க ஃப்ரெண்டு வீடு தான். தாத்தா ஃப்ரெண்டுன்னு உசிரியா வச்சிருக்கானே பேரப்பைய. மாப்பிள்ள சொல்லியிருக்காருமா, கல்யாணம் முடிஞ்சு குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாளாவது நம்ம வீட்டுல தான் நீங்க இருக்கணுமாமான்னு சொல்லியிருக்காரு. அப்படியாப்பா? ஆமாமா, உன்னோட மாமியாரு உன் மாமா எல்லாரும் இருக்கும்போது தான் மாப்பிள்ள இந்த விஷயத்த சொன்னாரு. அப்ப அவங்களுக்கும் சம்மதம் தான் நினைக்கிறேன். சரிங்கப்பா, அப்படின்னா ஒரு 10 நாளாவது இருங்கப்பா. இருக்கண்டா. ஏக்கா, ரெடி பண்ணிட்டீங்களா பிள்ளைய? பொண்ணு பிள்ளை ரெடி தான். இந்த பியூட்டி பார்லர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ரெடி பண்ணிட்டு போனது. அது மலர உங்க பக்கத்து வீட்டு பொண்ணோம். அதான் சொன்னாங்க. எதுவும்னா கூப்பிடுங்க, உடனே வாரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமாடா உனக்கு? இல்லப்பா, அவ்வளவுதான், ரெடியா தான் இருக்கேன். கூப்பிட்டா உடனே வந்துருவேன். சரிம்மா, சரி, அப்போ உட்காந்துரு. ஐயர் கூப்பிட்ட உடனே அக்கா நீங்க கூட்டிட்டு வாங்க. சரி. நான் போயிட்டு உங்க ஆபீஸ்ல இருக்கிற பிள்ளைங்க யாராவது வர சொல்ல வாடா. எப்படினாலும் சரிப்பா. சரிடா, சரி, உட்காரு. நீங்களும் கொஞ்ச நேரம் உட்காருங்கப்பா, ரொம்ப நடந்துடாதீங்க. சரிடா, சரி, நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணத்தை பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்ப அங்க முன்னாடி போறேன், ஐயர் கூப்பிடுறது வா. சரிங்கப்பா. முத்து, ரெடி தானே? மாலை எடுத்து போட்டுக்கலாமா? இப்பவே எதுக்கு குமார் ப்ரோ? இன்னும் அண்ணனே வந்து மாலை போடல. ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு தானே மேரேஜ், அதுக்கப்புறம் தானே எனக்கு. ஒரே மேடையில 2 கல்யாணம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த முகூர்த்தத்துல வச்சிருக்காங்க. கூப்பிட்டுருவாங்க, டக்குன்னு போறதுக்கு ரெடியா இருக்கணும்ல. அம்மா, உங்க அண்ணனுங்க? அண்ணன் வர்றவங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஷோ, இவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்? அண்ணன் சைட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்கல்ல, அம்மாவுக்கு அவங்களெல்லாம் தெரியாது. அண்ணன் தானே வெல்கம் பண்ணணும். வெற்றி ப்ரோ அந்த பக்கம் வேற நிக்கிறாரு. இருந்தாலும் அண்ணன் பார்க்கணும்ல, அதான் போயிருக்காரு. சரிடா, எப்படியோ உங்க அண்ணன் நினைச்சது சாதிச்சுட்டான். ஆமா ப்ரோ, எனக்கு ரொம்ப ஹாப்பி. தம்பி ரெடியாடா? அவன் ரெடிப்பா. உனக்கு தான் முதல்ல கல்யாணம், நீ ரெடியா? அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்க. நான் எப்பவோ ரெடிடா. ஐயர் கூப்பிட வேண்டியதுதான், டக்குன்னு போய் தாலியை கட்டிடுவேன். யாருக்கு? ஐயருக்கா? அடே, நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானப்பா இருக்கு. அடி வாங்க போற பாரு, பேச்ச குறை. ப்ரோ, ஃபர்ஸ்ட் குமார் ப்ரோக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். அப்போ தன்னால பேச்சு குறைஞ்சிரும். அடுத்து அந்த வேலை தான். எனக்கு இந்த சீரீஸ்ல கல்யாணமே கிடையாது, அடுத்த சீரீஸ்ல தான். அப்ப இருக்கு பாரு உனக்கு. ஆமா ப்ரோ, இருக்கு உனக்கு, இரு. ஏன்டா, வச்சு செஞ்சிருவீங்களோ? நாங்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம், உன்னை வச்சு செய்யறதுக்குன்னு ஆள் இருக்கு. அது தெரியுமே, கொஞ்சம் பார்த்து பதமா செய்ய சொல்லு. உன் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் குமார் ப்ரோ. அந்த வெற்றின்னு ஒருத்தன் இருக்கான்லடா, அவனையும் பார்த்து செஞ்சு விடுங்கடா. வெற்றி ப்ரோவுக்கு தானே தரமான செய்கை இருக்கு. கருப்பா, இவன் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணா விலகிக்கிட்டா? ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ப்ரோ, விலகெல்லாம் முடியாது. என்னப்பா இவன் இப்படி சொல்றான்? ஏற்கனவே எழுதி வச்சதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாதுடா. அவங்க நினைச்சா மாத்துவாங்க. மாத்த மாட்டாங்க, விதிச்சது விதிச்சதுதான். சரி, எதுவா இருந்தாலும் சமாளிப்போம். ஐயா, பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்றாரு ஐயரு, நீ வாயா பிள்ளை. இந்த வந்துட்டேமா. குமாரு, சின்னவனுக்கு துணைக்கு யாரையாவது வச்சுட்டு பெரியவனை கூட்டிட்டு வாயா. சரிங்கம்மா, முன்னாடி போங்க, இந்த வந்துடுறோம். சீக்கிரம் வாங்கப்பா, ஐயர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. வந்துடுறோம். அம்மா சொன்னதை கேட்டியா? உனக்கு துணைக்கு யாரையாவது வச்சுட்டு தான் போகணுமா? ஆமா ப்ரோ, நான் சின்ன பிள்ளை, யாராவது என்ன கடத்திட்டு போயிருவாங்க. யாரு? உன்னையவா? சரிதான். கேஸ், மாலையை போடு. நீ போட்டு விடு ப்ரோ. அம்சமா இருக்குடா. இந்த துணை மாலை அங்க போய் போடுவாங்க. சரியா, போலாமா? ப்ரோ, நானும் வரேன். உன்னை இருக்க சொன்னாங்கல்லடா. என் அண்ணன் கல்யாணத்தை நான் பார்க்க வேண்டாமா? நானும் வருவேன் ப்ரோ, போலாம் ப்ரோ. குமார் ப்ரோ, நீ அண்ணனுக்கு இந்த பக்கம் இல்லை, நான் அந்த பக்கம் நிக்கிறேன். சரி வாங்க, எல்லாரும் போலாம்.